நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் பாவனா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இந்த உடல் பருமன் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜிம்முக்கெலாம் போயிட்டு உடலை இளைக்கணும்னு பார்க்குறாங்க, பட் முடியல. ஆயுர்வேதத்தில் என்ன மாதிரியான உணவு வகைகளை பயன்படுத்தி இல்லை எக்ஸசைஸில் பயன்படுத்தி எப்படி உடல் எடையை குறைக்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான காரணங்களை பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஆயுர்வேதத்தில் முதல்ல காரணத்தை கட்டுப்படுத்தினா தான் ட்ரீட்மெண்ட் அடுத்தது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அது ஆயுர்வேதத்தில் இஸ் டு ஸ்டாப் த காஸ். ஸோ முதல்ல அது என்னது அப்படின்னா எனர்ஜி இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜிக்கும் இருக்கிற டிஸ்ப்ரப்போர்ஷன். அதை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை விட கம்மியாக எனர்ஜி எக்ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சுகர் எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் அது ஃபேட்டாக மாறி உடம்புல போய் ஸ்டோர் ஆகிக்கும். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடலில் நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகும். நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. 2-3 எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலி டயபெட்டிஸில் ஒரு வகையான ஒரு டயபெட்டிஸுக்கு சொல்கிற ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், டைப் 2. அந்த டயபெட்டிஸு அந்த இன்சுலினுங்கிற அந்த ஒரு ஹார்மோன் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையும் போய் திறந்து விடும் சுகருக்கு. நம்மளுக்கு அதுலேருந்து எனர்ஜி கிடைக்குது. ஓகே. அந்த நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த செல்ஸு அதை ரெசிஸ்ட் பண்ணுவோம் அந்த இன்சுலின். அப்போ நம்மளோட பேன்க்ரியாஸ்லேருந்து செக்ரேட் ஆகுது. அது என்ன நினைக்கும் அப்படின்னா இப்போ நம்ம கொடுக்குற இன்சுலின் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செக்ரேட் பண்ணும். அந்த இன்சுலின் எக்ஸ்ட்ரா இருக்கிற இன்சுலின் எல்லாமே அந்த போயிட்டு சுகரை எனர்ஜி கொடுக்கறதுக்காக கன்வெர்ட் ஆகாமல் ஃபேட்டாக மாறி ஸ்டோர் ஆகும். ஓகே. கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இப்போ நம்ம நைட்டெல்லாம் முழிச்சு பார்த்துட்ருக்கோம், இப்போ ஷோ பார்க்குறோம், ஒர்க்கோட ஸ்ட்ரெஸ் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக ஸ்க்ரீன் டைம் எக்ஸ்போஷர் இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது பாடி ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ணுறதுனால வர செக்ரேட் ஆகிற ஹார்மோன் கார்டிசால். அது அதுவுமே ஃபேட்டை பேர்ன் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஏன்னா சர்வைவலுக்காக நம்மளுக்கு இப்போ சர்வைவலுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா ஃபேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த மாதிரி ஹார்மோன்ஸ்னால பல காரணங்கள் இருக்குது. சில பேருக்கு ஜெனட்டிக்காகவே இருக்கும். அந்த ஜெனட்டிக்காக இருக்கிறது அந்த ஜெனட்டிக் டிஸ்பொசிஷன் இருக்கிறதுனால ஒபேசிட்டி வராமல் இருக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரி முன்னாடியே ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா வெல் அண்ட் குட். அப்படி இல்லை அப்படின்னாக்கா தே ஹாவ் டு கோ வித் த ஃப்ளோ. அவங்க இந்த மாதிரி கேலரி டெஃபிசிட் டயட் இருந்து அந்த மாதிரி பண்ணி அந்த ஜீன்ஸை மாற்ற முடியாது நம்மளால. வி ஹேவ் டு ஒர்க் அலாங் வித். அப்பா எப்படி இருக்காங்க, குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறது. பட் இவங்கெல்லாம் பொதுவாக என்ன மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கணும்? ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கணும்? டயட் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல நம்ம கேலரி டெஃபிசிட்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே நம்மளோட ஆயுர்வேதத்தில் லங்கனம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃபாஸ்டிங். நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பாட்டி தாத்தாலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வாரத்துக்கு 2 வாட்டி விரதம் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க ஏதோ கடவுள் காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. பட் பேசிக்காக அது எங்கேருந்து வந்துச்சு, எதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான். ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் கேப் விட்டோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி எக்ஸஸாக ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபேட் எல்லாமே அந்த ஒரு நாளில் பேர்ன் ஆகி முடிஞ்சுக்கும். அதுக்கப்புறமா திருப்பி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா பாடி ஹெல்த்தியாக இருக்கும். அது முதல்ல விஷயம் பார்க்கணும். 2வது ஹை ப்ரோட்டீன் டயட் சாப்பிடணும். ப்ரோட்டீன் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல கிரேவிங்ஸ் கம்மியாகும். யூஸ்வலாக உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ரிவர்ஸில் நடக்கும். ஆக்சுவலி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கும் போதுலாம் எனக்கு சாப்பிடணும்னு தோணலை, இப்போ குண்டானதுக்கு அப்புறமா சாப்பிடணும்னு தோணுது. காரணம் இதுதான். ஏன்னா உங்கள் உடம்புல ஆல்ரெடி ஃபேட்டு ஸ்டோராக இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படிலாம் இந்த காரணங்கள்னால உங்களுக்கு கிரேவிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூ வில் வாண்ட் டு ஈட் மோர். அதனால் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி சாப்பிடணும். ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பன்னீர், தோஃபு இதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியனில் மீட் எல்லா மீட்டுமே எடுத்துக்கலாம். பட் அளவு இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும். உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நார்மலாக ஒருத்தவர் எவ்வளவு நான் வெஜிடேரியன் எடுத்துக்கலாம், எவ்வளோ குவான்டிட்டி? அப்படி சொல்ல முடியாது. ஒரு உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு உடம்பு நீங்க என்கிட்ட என்ன சொல்றீங்களோ அதுக்கேத்த மாரி நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ம். ஜெனரலைஸ்டா நம்ம சொல்ல மாட்டோம் ஆயுர்வேதத்துல. இத 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 இதுக்கு இது அப்படிங்கிறது கிடையாது. சில பேருக்கு இப்போ நீங்களும் இன்னொருத்தவங்களும் ஒரே மாரியான சிம்ப்டம்ஸ் சொல்றீங்க அப்படின்னாலுமே, உங்களோட உடம்புக்கு ஏத்த மாதிரி உங்களோட கான்ஸ்டிடியூஷன்னு சொல்லுவோம். பிரகிருதின்னு சொல்லுவோம் ஆயுர்வேதத்துல. அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரே மாரி பிரசன்டிங் சிம்ப்டம்ஸ் இருந்தாலும், உங்க உடம்பு கான்ஸ்டிடியூஷன் என்ன, அவங்களது என்னங்கிறத பார்த்து டெய்லர் மேக். இந்த டயட்டா இருக்கட்டும், மெடிசின்ஸா இருக்கட்டும் எல்லாமே. இப்போ காலையில என்ன உணவு சாப்பிடணும்? என்ன மாதிரியான வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் சாப்பிடணும்? மதியம் என்ன உணவு சாப்பிடணும்? இரவு என்ன உணவு சாப்பிடணும்? நம்மளோட வயித்துல டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது வந்து சூரியன் கூடவே தான் ட்ராவல் பண்ணும். ஸோ காலையில லைட்டா ஏதாவது சாப்பிடணும். ஹை புரோட்டீன் சாப்பிடலாம். என்ன மாதிரி பிகாஸ் உணவு? அதான் சொன்னேன் இல்லையா, அந்த பன்னீர், டோஃபு, எக்ஸ் சாப்பிடலாம். சிக்கன் சாப்பிடலாம். ம். புரோட்டீனா பார்க்கும்போது இந்த இந்த சாப்பிடலாம் அப்படிங்கிறது எல்லாமே வேற எந்த பிரசன்டிங் கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல அப்படின்னா, வெறும் ஒபேசிட்டி மட்டும் தான் இஷ்யூ. வேற எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் உடம்புல இல்ல அப்படின்னா, இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்றேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, காய்கறிகள் கொஞ்சம், பழ வகைகள் ஆமா. கொஞ்சம், அரிசி சாதம் கொஞ்சம், மற்ற வகைகள்னா எப்படி ஆமா. சொல்லுவீங்க உங்க டயட்ல? காலையில காலையில வெறும் இந்த மாரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். இப்போ ஃப்ரூட் அப்படின்னாக்கா ஆப்பிள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. டிசால்வபிள் சால்யுபிள் ஃபைபர்ன்னு சொல்லுவோம். அது ரொம்ப ம். ஜாஸ்தி ஆப்பிள்ல. ம். அது சாப்பிடலாம். அப்புறமா இந்த சிட்ரஸ் வகைகள் சாப்பிடலாம். ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரியா இருக்கிறது எல்லாமே ம். சாப்பிடலாம். அம் அதே மாதிரி அ காலை வேளைலங்கிறதுனால நீங்க எக்ஸு சாப்பிடலாம். எக்குமே புரோட்டீனுக்கு நல்லது. இந்த மாதிரி ம். இருக்கிறது பன்னீர், எக் இதெல்லாம் போட்டு சாலட் மாரி பண்ணி சாப்பிடலாம். ம். வெஜிடபிள்ஸ் எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கலாம். எஸ்பெஷலி இந்த சுரைக்காய், தண்ணீர் வகைகள், தண்ணீர் ஜாஸ்தியா இருக்கிற காய்கறி காய்கள். ம். வகைகள் இருக்கு இல்லையா? அது ஜாஸ்தியா எடுத்துக்கலாம். ஏன்னா, ஒபேசிட்டி இருக்கும்போது உடம்புல நீர் சத்து, கெட்ட நீர் தங்கி இருக்கும். வாட்டர் ரிட்டென்ஷன் சொல்லுவோம். ம். அப்போ இந்த மாரி தண்ணி சத்து ஜாஸ்தியா இருக்கிற காய சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த கெட்ட தண்ணி எல்லாம் வெளில போயிட்டு ரீப்ளேஸ் ஆகும் உடம்புல. அப்போ வாட்டர் ரிட்டென்ஷன் கம்மியா இருக்கும். இது எவ்வளவு சாப்பிடணும்னு ஒரு அளவு இருக்குல்ல? அதுதான் ஆ கேள்வி. எவ்வளோ சாப்பிடணும்? இது ரொம்ப நல்ல கேள்வி ஆக்சுவலி. உங்களோட வயத்துக்கான கெப்பாசிட்டிக்கு பாதி அளவு தான் சாப்பிடணும். ஆம், அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, பாதி வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு காத்து அப்படிம்பாங்க. ம். இந்த 1/4 வயிறு தண்ணி அப்படிங்கிறதுக்கு ஆயுர்வேதத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா, இப்போ உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கு, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா, சாப்பாட்டுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆஃப் லேட்டா இது பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் பிஃபோர் மீல்ஸ் டு ம். லூஸ் வெயிட் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கு. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. சாப்பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு கிளாஸ் வெந்நீர் தான் நம்ம முக்காவாசி குடிக்கிறதுக்கு சொல்லுவோம். குடிச்சிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சாப்பாடு சாப்பிட்டா உடல் எடை கம்மியாகும். ஏன்னா சாப்பாடோட குவான்டிட்டி கம்மியாகும். இவ்வளோ நீங்க ஒரு ஒரு பெரிய கிண்ணம் ஃபுல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த பெரிய பவுல்ல 3/4 பவுலோ, பாதி பவுல் தான் சாப்பிட முடியும் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா. ஸோ குவான்டிட்டி கம்மியாகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் இருக்கும். கேலரி டெஃபிசிட் அங்க ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ஆகும். எஃபர்ட்டே ம். போடாம. அப்போ வெயிட் லாஸ் ஆகும். உங்களோட வெயிட் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா, சாப்பாட்டுக்கு நடுவுல தண்ணி கொஞ்சம் சிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும். சில பேர்லாம் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. உங்களுக்கு வெயிட் போடணும் அப்படின்னா, சாப்பிட்ட உடனே சாப்பிட்டு ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி குடிக்கணும். ம். அது எல்லாமே வெந்நீர் தான். பச்சை தண்ணி இல்ல சில் தண்ணி கிடையாது. இப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்கு. ஸோ உங்களுக்கு உங்க வயத்து கெப்பாசிட்டிக்கு பாதி வயிறு ஜென்ரலா ஹெல்தி பீப்பிள் கூட இப்படி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. ஓகே. இப்போ மதியம் காலையில நம்ம பார்த்தாச்சு. மதியம் என்ன உணவு சாப்பிடணும்? எவ்வளவு சாப்பிடணும்? இரவு நேரங்கள்ல அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்கல்ல. ஆமா. நீங்க உங்களுடைய டயட் என்ன? மதிய நேரத்துல நீங்க உங்களுக்கு ப்ராப்பரா எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கிற மாதிரி ஒரு 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 ஹோல் மீல் சாப்பிடலாம். நீங்க கேலரி டெஃபிசிட்ல இருக்கும்போதுமே ஒரு ஹோல் மீல் சாப்பிடலாம். ஆஸ் ஐ டோல்ட் யூ பாதி வயிறு சாப்பிடணும். நீங்க ரைஸ் எடுத்துக்கலாம். அந்த அன்னைக்கு போன வாட்டி சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸ் இல்லாம ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்க ரொட்டீஸ் மாதிரி சாப்பிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் டயட்ல பண்ணிக்கிட்டு மதிய உணவு சாப்பிடலாம். பட் ம். நெறைய காய்கறி எடுத்துக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இந்த கீரை வகைகள் எஸ்பெஷலி முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. ம். இந்த மாரி கீரை வகைகள் இருக்கிறது இதெல்லாம் சாப்பிட்டு மதிய உணவு முடிஞ்சிரும். இரவு ஒரு 7 மணி போல சாப்பிட்டுடணும் டின்னர். ஐடியலான சிச்சுவேஷன்னா அதுதான். அத தாண்டி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா உடம்புக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி சன் டவுன். சூரியனுக்கு இப்ப மறைஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா பெரிய டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு, ஆ ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் முழிச்சு இருந்துட்டு, அதுக்கப்புறமா தான் படுக்கணும். சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. அண்ட் இப்போ ஆஃப் லேட்டா நம்மளுக்கு இப்போ நைட் டியூட்டிலாம் பார்க்குறாங்க ம். அப்படின்னா,
அவங்களுக்குலாம் வேறு சாய்ஸ் இல்லை, 20 வருஷம் முடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. நம்மளுக்கெல்லாம் சாய்ஸ் இருக்கிறவங்க எல்லாமும் முழிச்சிட்ருக்கோம். முழிச்சிட்டு இருக்கிறதுனால 12 1 மணிக்கு ஒரு பசி, ஒரு கிரேவிங் வரும். அந்த கிரேவிங் வந்துச்சு அப்படின்னாக்கா போயிட்டு ஒரு ஏதாவது சிப்ஸ் பேக்கெட்டோ ஏதாவது எடுத்து சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப அன்ஹெல்தி உடம்புக்கு. அந்த ஃபேட் எல்லாம் பர்ன் ஆகாது, போயிட்டு அப்படியே ஸ்டோர் ஆகும் ஸ்கின்னுக்கு கீழே, வயித்துல அப்படின்னு எல்லா எங்கெங்கெல்லாம் ஃபேட் ஸ்டோரேஜ் ஏரியாஸ் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு. ஓகே. இப்போது இந்த சுடுதண்ணி குடித்தா வந்து உடல் எடை கொழுப்புகள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள்? சயின்டிஃபிக்காக என்ன அது சொல்ல வருது? சயின்டிஃபிக்காக உங்களுக்கு ஜென்ரலாகவே நம்மளுக்கு இப்போ வார்ம் வாட்டர் குடித்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ஸ்க்ரேப்பிங் ப்ராப்பர்ட்டி. இப்போ அது கூட நம்ம சில இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டோம். இப்போ சினமன் வாட்டர்லாம் சொல்கிறாங்க இப்போது. நம்மளுக்கு அதெல்லாம் ஆயுர்வேதத்தில் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அது அந்த ப்ராசஸ் இந்த மாதிரி உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த பட்டை போட்டு தண்ணி கொதிக்க வச்சு அந்த வெந்நீரை குடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்க. அது வந்து லேக்கனம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது போயிட்டு சுரண்டி எடுக்கும். ஒட்டிட்டு இருக்கிற ஃபேட் எல்லாத்தையும் போயிட்டு சுரண்டி எடுத்து அது ஃப்ளஷ் அவுட் பண்ணும் உடம்புலேருந்து. அந்த மாதிரி வாட்டர் குடிக்கணும். அண்ட் ஜென்ரலாக வார்ம் வாட்டர் குடிக்கிறது சொல்கிறதுக்கான காரணம் டைஜஷன் பெட்டராக இருக்கும். வேறு எந்த இப்போ டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வராமல் இருக்கும். அதனால் வார்ம் வாட்டர் சொல்லுவோம். நம்ம பாடியோட ஹீட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பாடி வில் கூல் டவுன் நம்மளுக்கு. இப்போ வெயில் காலத்துலலாம் நம்ம எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது சில் தண்ணி தான். சில் தண்ணி குடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்பு நம்ம என்ன சாப்பிட்டாலுமே நம்ம உடம்போட டெம்பரேச்சருக்கு அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ சில் தண்ணி குடித்தோம் அப்படின்னாக்கா அதை நம்ம உடம்போட டெம்பரேச்சருக்கு மாற்றுறதுக்கு உடம்பு ஹீட் பண்ணணும். அதை சுடு தண்ணி குடித்தோம்னா கூல் டவுன் பண்ணும். ஸோ நம்ம உடம்பு நம்ம மேக்ஸிமம் கூல் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காமாக இருக்கும். காமாக இருக்கும்போது உடம்பு மேலே ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும். உடம்பு மேலே ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராது. ஸோ பேசிக்கலி பாடியோட பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வார்ம் வாட்டர் பெட்டர். அதனால தான். ஓகே. இப்போ உடல் எடையை இது போன்ற இந்த சாப்பாடு உணவு வகைகள், தண்ணீர் வகைகள் இல்லாமல் வேறு ஏதாவது வகைகளில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ ஸ்ட்ரெஸ் ஆனாவே உடம்பு வந்து அதிகப்படியான பெருமன் படும்னு சொல்கிறீங்கல்ல, வேறு என்ன முறைகள்லாம் இருக்குது ஆயுர்வேதத்தில் உடல் எடையை குறைப்பதற்கு? எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது தினச்சரியா அப்படின்னு சொல்கிறோம். டெய்லி செய்ய வேண்டிய சில விஷயங்கள். இப்போ பல் தேய்க்கிறது, குளிக்கிறதெல்லாம் எப்படி டெய்லி செய்கிறோமோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் டெய்லி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆயுர்வேதத்தில். அது காலையில் எழுந்திரிச்சோன்னா பல் தேய்ச்சி எல்லாம் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உடம்புல எண்ணெய் தேய்ச்சி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. டெய்லி உடம்புல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சூடு வந்துடும், அந்த மாதிரி இல்லை குளிர்ச்சி ஆகிடும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களே. டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா? பாசிபிளா அது? அதுதான் எல்லாமே. இது ஜென்ரலாக ஹெல்தி ஹியூமனுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்குது, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதுவுமே மென்ஷன் ஆயிருக்கு. உங்களுக்கு இஃப் யூ ஆர் சிக் அப்படின்னா எப்போ குளிக்கலாம், எப்போ குளிக்கக்கூடாது, அதுதான் கேள்வி. எப்போ வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், எப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது? இப்போ வாரத்தில் ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, உடல் சூடு குறையன்றாங்க. டெய்லி அந்த மாதிரி செஞ்சால் என்னவாகும்? டெய்லி அந்த மாதிரி செஞ்சாக்கா உடம்புக்கு நல்லது தான் இஃப் யூஆர் ஹெல்தி. இப்போ உங்களுக்கு கோல்டு இருக்குது, ஃபீவர் இருக்குது அப்படின்னாக்கா அப்பவும் அதே செய்யக்கூடாதுன்னே சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கு. எக்ஸாம்பிள் கோல்டு ஃபீவர் சொல்கிறேன். இருக்கிறவங்க அப்படி பார்த்தோன்னா குளிக்கக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, உடம்பு சிக்காக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஜென்ரலாக நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் செய்யணும். என்ன வகையான உணவுகள்லாம் வந்து உடல் பருமனாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது? அது எல்லா வகை உணவுகள்லையும் என்ன சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடணும்? இந்த பேக்ட் ஃபுட் எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்புறமா இந்த கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். என்ன மாதிரியான கிழங்கு வகைகள்? உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அந்த கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்ச் ஜாஸ்தியாக இருக்கும், அதுலேருந்து கார்ப்ஸ் ஜாஸ்தியாக வரும். ஸோ அதுலேருந்து சுகர் ஜாஸ்தியாகும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறப்போ சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறது சாப்பிட்டோன்னா ஃபேட்டாக தான் கன்வெர்ட் ஆக போகுது. அதனால் அதை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். தயிர் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஜென்ரலாகவே யாரும் தயிர் சாப்பிடக்கூடாது. எஸ்பெஷலி உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க தயிர் சாப்பிடக்கூடாது. ஏன் தயிர் சாப்பிடக்கூடாது ஜென்ரலாக எல்லாரும்? ஏன்னா அது வந்து போயிட்டு நம்மளுக்கு உடம்புல சேனல்ஸ் எல்லாமே இருக்கும், அதை போயிட்டு கோட் பண்ணி அதை அதுக்கு பதிலாக மோர் குடிக்க சொல்லுவோம். ஸோ பிளாக் பண்ணுவோம் சேனல்ஸ் அப்படிங்கிறது. ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற சேனல்ஸ் எல்லாமே அந்த தயிரோட தன்மையே போயிட்டு பிளாக் பண்ணுறது தான் அப்படிங்கிறத கோட் பண்ணுவோம் அதை எடுத்து. அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதுக்கு பதிலாக நீர் மோர் குடிக்க சொல்லுவோம். இப்போ இருக்கிற மாதிரி அந்த திக்காக தயிரை வந்து சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி மோர் இல்லை. ப்ராப்பராக அந்த இருக்கிற வெண்ணெய் சத்து எல்லாமே எடுத்துகிட்டு வெறும் தண்ணி இருக்கும் இல்லையா, அது சாப்பிட சொல்லுவோம். அதே மாதிரி வே ஆஃப் கர்டுன்னு சொல்லுவோம். இப்போ தயிரை உர போட்டாங்க அப்படின்னாக்கா மேலே வந்து தண்ணி நிற்கும்ல, அந்த மேலே வெறும் தண்ணியாக நிற்கிற அந்த தண்ணி குடித்தோன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு.
ஓகே. ஸோ இப்போ இந்த பல்வேறு மாதிரி இருக்கிறத விஷயங்கள்ல கிழங்கு வகைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது. குண்டா இருக்கிறவங்க. சாப்பிட்டா வந்து இன்னும் கூடுதலா எடை ஏறும். பல்வேறு விஷயங்கள குறிப்பா உடல் பருமன் பற்றிய பல்வேறு தகவல நியூஸ் டுடே தமிழுக்கு சொன்னமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.